அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றது எங்கள்கிட்ட தானப்பா. நாங்கள் தான் இன்னமும் அதே கட்சி, அதே கொள்கை, அதே வலதுசாரி எங்கள் அப்பா அப்பப்பட அப்பா இதே கொள்கையில் இருந்தாங்க, இதே கட்சியில் இருந்தாங்க. நாங்களும் இப்படியே தான் இப்போ என்று நாங்கள் தான் இப்படி இருக்கிறதால பெரும்பான்மை சமுதாயம் எங்களுக்கு வேறுபாடாக விளங்குது. நாங்கள் எப்பயுமே காலத்துக்கு ஏற்ற சிந்தனையோட பெரும்பான்மையோட சிந்தனையை நாங்கள் சரியாக கேட்ச் பண்ணி போய் தீர்ந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு எந்த விதமான பீதியும் தேவையில்லை, எந்த விதமான இதுவும் தேவையில்லை. விளங்கிச்சா? நாங்க அரசியல்வாதியோட பேச்சை நம்பி காலாகாலம் நாங்க அவங்க எந்த பக்கத்துக்கு போறோமோ அந்த பக்கத்துக்கு தான் கொடுப்போம். அதுல விசேஷமா இந்த யூஎம்பி, அதுக்கு போறோம் சஜப. என்னப்பா கண்டம்? வலதுசாரி 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 வலதுசாரி. என்னத்த கண்டம்? பெரும்பான்மை மக்கள் அப்படி இல்லை. காலத்துக்கு ஏற்ற தேவையை கருதி, நன்மை கருதி, நாட்டோட தேவையை கருதி அவங்க ஓட் பண்றாங்க. அவங்க ஓட் பண்ணினதால தான் சந்திரிகா ஆட்சிக்கு வந்தால், அவங்க ஓட் பண்ணினதால தான் மஹிந்த ஆட்சிக்கு வந்த, அவங்க ஓட் பண்ணினதால தான் கோட்டா ஆட்சிக்கு வந்த, அவங்க ஓட் பண்ணினதால தானப்பா கடைசியா அனுர ஆட்சிக்கு வந்த. இல்லைன்னு சொன்னா முஸ்லீம்கள் எங்களையே மட்டும் ஓட்ட வச்சு அனுரைக்கு வரையல. அப்ப எவ்வளவு பெரும்பான்மையான சகோதரர் மாறிக்கிறாங்க. நாங்க தானப்பா மாறணும், நாங்க தான் மாறணும். சொல்லும் செயலும் எங்கள்கிட்ட தான் மாறணும். எங்கள்கிட்ட மாறினா எல்லாம் சரி. வலதுசாரிகள் 75 வருஷமா செஞ்சு கிழிச்சே போதாவா? நாங்க என்னத்தை கண்டம்? என்னத்தை செஞ்சு கிழிச்சானுவல்? எங்கட முஸ்லீம் அரசியல் தலைவர்மார்களை நம்பி 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 வெம்பி வெந்து நூலிசாய் பைத்தி சக்கையாகி போன போதவா? யானை சப்பிட்டு துப்பிட கரும்பு மாதிரி சக்கையாகி பைத்திருக்கிறோம். இன்னமும் அவனெல்லாம் நம்பி சஜபேட பின்னாலும் இவன்ட பின்னாலும் அவன்ட பின்னாலும் கல்பால காபிர் வாயால முஸ்லீம், அதை விட கல்பாலையும் வாயால காபிரா இருந்து நம்பிட்டு போற, நம்புறவனை நம்பிட்டு போறனப்பா. உதவி செய்யாட்டி முபத்திரம் செய்ய வேணாம், மடை அடிக்க வேணாம், செஞ்சுட்டு போகட்டும். உங்களுக்கு பகலைக்கு கல்யாணம் நடக்கணும், ராவைக்கு முதலிரவு முடியணும், விடிய காலையில புள்ள மடியில ஈக்கணும். சரியான ஒரு ஆதங்கத்துல பேசுறேன், சரியான ஒரு ஆதங்கத்துல. காலாகாலம் நாங்களும் யூஎம்பிக்கு லட்சம் கொடுத்தவனுவல் தான். பரம்பரை யூஎம்பி வெற்றினாலும் சிரிக்கொத்தேண்டு படுத்தவனுவல் தான். நாங்களும் வெற்றினாலும் சிரிக்கொத்த வெறுத்து தான் நீக்கிறோம். வரக்கூடாது எந்த கரியனும், எவனும் வரக்கூடாது, வரவும் வேணாம். எல்லார்கிட்ட அடி வாங்கி தான் நீக்கிறோம். அனுரையோட கையால அடி வாங்கி பாப்போம், அடிக்கிறானா இல்லைன்னு சொன்னால் செய்யறானான்னு சொல்லி. ஆனா நிச்சயமா சத்தியமா அடிக்க மாட்டான். நீங்கள் எல்லாரும் நினைச்சுக்கோங்க, அவன் 30 வருஷமா இந்த புட்டுவத்துக்கு வரத்துக்காக வேண்டி மக்களோட கதவை தட்டி தட்டி தட்டி, மக்களோட மனக்கதவை தட்டி தட்டி, நிச்சயமா சத்தியமா ஒரு நாள் இந்த மக்களோட மனக்கதவு திறக்கப்படும். திறப்பார்கள், எனக்காக திறப்பார்கள். அந்த டைமுக்கு இந்த மக்களுக்காக வேண்டி நான் நின்று நிதானமா தெளிவா இந்த நாட்டை ஒரு உண்மையான நாட்டை இந்த மக்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று 30 வருஷத்துக்கு மேல் அவன் இந்த மக்களோட மனக்கதவை தட்டுறான். எந்த விதமான பெரும்பான்மையோட கட்சியிட்ட சப்போர்ட்டும் இல்லாமல், பெரும்பான்மை சமுதாயத்தில் ஆதரவும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட அரசியல். நாங்க இது அனுரைக்காக வேண்டி பேசுறோம் இல்ல, இடதுசாரி ஜேவிபிக்காக வேண்டி பேசுறோம் இல்லப்பா. ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு விடியல் அவனுக்கிட்ட விளங்குது, செய்வான் என்ற நம்பிக்கை ஐக்குது. வெறுத்து தான் இன்றைக்கு நாங்க அனுரையை நாங்க சூஸ் பண்ணினோம். நாங்க காலாகாலம் அனுரைக்கு கொடுத்தவனும் இல்லை, ஜேவிபி பக்கமும் இல்லை, என்பிபிக்கு கொடுத்தவனும் இல்லை. நாங்க ஒரு காலமும் இந்த கட்சி ஆதரிச்சவனும் இல்லை. நம்பிக்கையோட இருங்க. நீங்களும் முடிஞ்சா பாராளுமன்றத்தில் உதவி செய்யுங்க. ஜனாதிபதியோட காலுக்கிட்டால போட்டு இழுக்காமல் நம்புங்க, இறைவனை நம்புங்க, இறைவன் தந்த ஆட்சியை நம்புங்க. அல்லாஹ் தந்த ஆட்சியை நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. நீங்க அல்லாஹ் தந்த ஆட்சிக்கு நீங்க இவன் சரி வர மாட்டான், துணிந்துக்க பலைய நாங்க இவனுக்கு மாற்றமா தான் கொடுப்போம். அல்லாஹ் தலையை தந்தால் நீங்க யோசனை பண்ணீங்க, அல்லாஹ் தந்த தலையை நாங்க எப்படி அந்த வாய்ப்பை எப்படி வரமாக்குறேன்னு சொல்லி பாராளுமன்ற எலெக்ஷன்ல யோசனை பண்ணி நம்பிக்கையோட ஜனாதிபதி கட்சிக்கு வாக்களிங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல யார் யாரு கேட்கிறாங்களோ முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் அனுப்பலுமோ, ஆளும் கட்சியில் அவ்வளவு முஸ்லீம்கள் அனுப்புங்க, பயப்படாம அனுப்புங்க. அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு. சும்மா எதிர்கட்சியில ஆட்கள் அனுப்பி போட்டு 5 வருஷத்துக்கு அவன் கொள்ளுப்பிட்டில ரோயல்ல போய் உட்கார்ந்து சுபபோல்க வாழ்க்கை அரசியல், மக்கள் பணத்தில் தண்ணி, மக்கள் பணத்தில் கரண்ட் செலவு, போக்குவரத்து, மக்கள் பணம் எல்லாத்தையும் எங்கட சல்லியில் அவன் திண்டு போட்டு எங்களுக்கு ஆட்சி கிடைக்கலையே அப்பா. நாங்க ஆட்சி செய்யறதுக்கு, நாங்க குரல் கொடுக்கறதுக்கு எங்கட கையில பலயிக்கலையே அப்பா. இதைத்தாப்பா சொல்ல போறானுவல். நினைச்சுக்கோங்க தோழர்களே, நினைச்சுக்கோங்க. உண்மையிலே சத்தியமா நான் சொல்றேன், அனுரை இந்த நாட்டை செய்யாட்டி இனிமேல் எந்த கேரியனுக்கும் செய்யலாம், எந்த கேரியனும் வரமாட்டான்.
கிடைச்ச வாய்ப்பை வரமாக்கி ஜனாதிபதியோட சேர்ற வழியை பாருங்க. சும்மா இந்த ஒன்றுக்குமே நல்ல சிந்தனையோட, நல்ல ஆற்றலோட, நல்ல தெளிவோட, நல்ல மனநிதானத்தோடு இருக்க வேண்டியவன் நாங்கள். இன்றைக்கு நாங்க இல்ல, ஆனா அதே போல தெளிவோட நிக்கிற, நிதானமா நின்று செயல்படக்கூடிய ஒரு ஜனாதிபதியை தந்திக்கிறான். அவனுக்கு அவசரம் இல்லப்பா. உங்களுக்கு வேணும் கல்யாண பகலைக்கு ராவைக்கு பிரஸ் நைட் வீடியோ நம்பிக்கையோடு இருங்க. யார்ட மேல கோவத்துல பேசுற இல்ல, யார்ட மேல எந்த கோவமும் இல்லை, எந்த கட்சியிட மேல கோவம் இல்லப்பா. 76 வருஷம், 76 வருஷம், 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா, 76 வருஷம் போதவா? இதுக்காங்களே எப்படித்தாலும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தெரியா? இதுக்காங்களே அல்லாஹு அக்பர். ஈக்கி போற உங்களோட கையில அல்லாஹ் தந்த ஆட்சி, அல்லாஹ் தந்த தலைவனை அல்லாட மேல நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு ஏத்துக்கொள்ள மனசு இல்லாட்டி உங்களோட பால் இனி அல்லாட ஹால். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். கோவத்தாவங்கள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கோவத்துல பேசவும் இல்லை, யாரோடையும் அன்பால தான் சொல்றேன். ஜனாதிபதி உறுதிப்படுத்துங்க. ஜனாதிபதி நல்ல மனுஷன், நிதானமான மனுஷன், தெளிவா செய்யக்கூடிய மனுஷன், பள்ளின மக்களிடம் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல இயலும். அஸ்ஸலாமு அலைக்கும்.